Hi friends, yesterday we completed chapter 3. உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்கள். Start growing your assets. Today we are moving to the fourth lesson of this world famous book, Rich Dad Poor Dad. Chapter 4, வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும். This is another powerful lesson which can truly change our financial mindset. Let's begin. அத்தியாயம் 4. வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும். எனது பணக்கார தந்தை சாதுரியமாக விளையாடினார். வணிக நிறுவனங்கள் மூலம் அவர் அதை செய்தார். பணக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அது. ராபின்ஹுட் மற்றும் அவனது கூட்டாளிகள் பற்றிய கதையை நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் படித்தேன். பணக்காரர்களிடமிருந்து கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுத்த ஒரு கதாநாயகனை பற்றிய ஒரு அற்புதமான கதை அது என்று என் ஆசிரியர் நினைத்தார். ஆனால் எனது பணக்கார தந்தை ராபின்ஹுட்டை ஒரு கதாநாயகனாக பார்க்கவில்லை. மாறாக அவன் ஒரு குறுக்கு புத்திக்காரன் என்று அவர் கருதினார். ராபின்ஹுட் மடிந்து பல காலம் ஆகிவிட்டிருக்கலாம். ஆனால் அவனை பின்பற்றுபவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். பணக்காரர்கள் ஏன் அந்த செலவை ஏற்றுக்கொள்வதில்லை? அல்லது பணக்காரர்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டும், ஏழைகளுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் இன்றும் கேட்கின்றனர். ராபின்ஹுட் கதையும் பணக்காரர்களிடமிருந்து பிடுங்கி ஏழைகளிடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் தான் ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அதிக வலியை ஏற்படுத்தியுள்ளன. நடுத்தர வர்க்கத்தினர் மிக அதிக வரிகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு காரணம் ராபின்ஹுட் யோசனைதான். உண்மையில் பணக்காரர்கள் அவ்வளவாக வரி செலுத்துவதில்லை. நடுத்தர வர்க்கத்தினர்தான் ஏழைகளுக்காக வரி செலுத்துகின்றனர். குறிப்பாக கல்வி அறிவு பெற்ற அதிக வருவாய் ஈட்டுகின்ற நடுத்தர வர்க்கத்தினர். விஷயங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வரிகளின் வரலாற்றை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். கல்வியின் வரலாற்றில் என் கற்றறிந்த தந்தை ஒரு நிபுணராக இருந்தாலும் வரிகளின் வரலாற்றில் என் பணக்கார தந்தை நிபுணராக இருந்தார். துவக்கத்தில் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் வரிகள் இருக்கவில்லை என்று பணக்கார தந்தை எனக்கும் மைக்குக்கும் விளக்கினார். போர்களுக்கு செலவு செய்வதற்காக எப்போதாவது சில தற்காலிக வரிகள் விதிக்கப்பட்டன. போருக்கு நிதியுதவி செய்யுமாறு அரசரோ அல்லது அதிபரோ மக்களிடம் கேட்டுக்கொள்வார். 1799 ஆண்டு முதல் 1816 ஆண்டு வரை நெப்போலியனுக்கு எதிராக நடந்த போரின் போது இங்கிலாந்தில் வரிகள் விதிக்கப்பட்டன. அமெரிக்காவில் 1861 ஆண்டு முதல் 1865 ஆண்டு வரை நடந்த உள்நாட்டுப் போரின் போது அங்கு வரிகள் விதிக்கப்பட்டன. 1874 ஆண்டு வருமான வரியை தன் குடிமக்கள் மீது ஒரு நிரந்தர வரியாக இங்கிலாந்து அறிவித்தது. 1913 ஆண்டு அமெரிக்காவில் வருமான வரி நிரந்தர வரியாக ஆகியது. ஒரு சமயத்தில் அமெரிக்கா வரிகளை எதிர்த்தது. தேயிலையின் மீது விதிக்கப்பட்ட வரிதான் கிளர்ச்சி போருக்கு காரணமாக அமைந்த பாஸ்டன் நகர தேநீர் விருந்து என்று அழைக்கப்பட்ட பிரபல எதிர்ப்பு போராட்டம் நடைபெற வழிவகுத்தது. ஒரு முறையான வருமான வரி குறித்த யோசனையை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவுக்கும் 50 ஆண்டுகள் தேவைப்பட்டன. ஆனால் இந்த வரிகள் துவக்கத்தில் பணக்காரர்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டன என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்புகள் வெளிப்படுத்த மறந்துவிட்ட விஷயம். இந்த விஷயத்தை தான் நானும் மைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பணக்கார தந்தை விரும்பினார். பணக்காரர்களை தண்டிப்பதற்காகவே இந்த வரிகள் உருவாக்கப்பட்டதாக ஏழைகளிடமும் நடுத்தர வர்க்கத்தினரிடமும் கூறியதன் மூலம் இந்த வரிகள் குறித்த யோசனை பிரபலப்படுத்தப்பட்டு பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாகத்தான் வரிகள் சட்டத்திற்கு ஆதரவாக பெரும்பான்மையினர் வாக்களித்தனர். பிறகு அச்சட்டம் அரசமைப்பு சட்டமாக மாறியது. இச்சட்டம் பணக்காரர்களை தண்டிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட போதிலும் காலப்போக்கில் அச்சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களையே அது தண்டித்தது. பணத்தின் ருசியை தெரிந்து கொண்ட அரசாங்கத்தின் பசி மேலும் அதிகரித்தது என்று கூறிய பணக்கார தந்தை இவ்வாறு தொடர்ந்தார். உன் தந்தையும் நானும் நேரெதிரானவர்கள். அவர் ஓர் அரசாங்க அதிகாரி, நான் ஒரு முதலாளி. எங்கள் இருவருக்கும் பணம் வருகிறது. ஆனால் எங்கள் வெற்றி நேரெதிரான நடத்தைகளால் அளவிடப்படுகிறது. உன் தந்தை பணம் செலவழித்து ஊழியர்களை வேலைக்கு எடுக்கிறார். அவர் அதிகமாக செலவழித்த அதிக ஆட்களை வேலைக்கு நியமிக்கும் போது அவரது அரசு நிறுவனம் பெரிதாக வளர்கிறது. அரசாங்கத்தில் ஒரு பெரிய நிறுவனம் மதிப்பு வாய்ந்த நிறுவனமாக கருதப்படுகிறது. மறுபுறம் எனது நிறுவனத்திற்குள் நான் குறைவான ஆட்களை நியமித்து செலவுகளை சுருக்கிக் கொள்ளும்போது என்னை முதலீட்டாளர்கள் அதிகமாக மதிக்கின்றனர். அதனால்தான் எனக்கு அரசாங்க ஊழியர்களை பிடிக்கவில்லை. தொழிலில் ஈடுபட்டுள்ள மிக பெரும்பாலான மக்களிடமிருந்து மாறுபட்ட நோக்கங்களை அவர்கள் கொண்டுள்ளனர். அரசாங்கம் வளர வளர அதை சமாளிப்பதற்கு அதிகப்படியான வரிகள் தேவைப்படுகின்றன. எனது கற்றறிந்த தந்தை உண்மையிலேயே அரசாங்கம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நம்பினார். ஜான் எஃப் கென்னடி அவரது மனங்கவர்ந்த தலைவர். குறிப்பாக கென்னடியின் அமைதிப்படை குறித்த யோசனையை அவர் பெரிதும் விரும்பினார். அந்த யோசனையால் கவரப்பட்ட எனது பெற்றோர் அமைதிப்படையில் சேர்ந்து பணியாற்றினர். மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்லவிருந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு அவர்கள் பயிற்சி அளித்தனர். தனது கல்வித்துறையிலும் அமைதிப்படை பிரிவிலும் அதிகமான ஆட்களை வேலைக்கு எடுப்பதற்காக கூடுதல் உதவித்தொகையும் பணத்தையும் கேட்பதில் அவர் எப்போதும் மும்மரமாக இருந்தார்.
ராபின்ஹுட்டை எனது பணக்கார தந்தை ஒரு கதாநாயகனாக பார்க்கவில்லை, மாறாக அவன் ஒரு குறுக்கு புத்திக்காரன் என்றே அவர் கருதினார். அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் சோம்பேறி திருடர்கள் என்று என் பணக்கார தந்தையும், பணக்காரர்கள் அனைவரும் பேராசை கொண்ட குறுக்கு புத்திக்காரர்கள், அவர்களிடமிருந்து அதிகமாக வரி செலுத்தப்பட வேண்டும் என்றும் என் ஏழை தந்தையும் 10 வயதிலிருந்து நான் கேட்டு வந்துள்ளேன். இருப்பினும் வரிகளின் வரலாற்றை படித்து பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம் வெளிப்படுகிறது. ராபின்ஹுட்டின் எதிராள கொள்கையை பெரும்பாலான மக்கள் நம்பியதுதான் வரிச்சட்ட அமலமாக சாத்தியமானதற்கு ஒரே காரணம். பணக்காரர்களிடமிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் அக்கொள்கை. பிரச்சனை என்னவென்றால், அரசாங்கத்தின் பணப்பசி மிகவும் அதிகமாக இருந்த காரணத்தால் படிப்படியாக நடுத்தர வர்க்கத்தினர் மீது வரிகள் விதிக்கப்பட்டன. பின்னர் அது கீழ்த்தட்டு மக்களையும் பாதித்தது. எனினும் பணக்காரர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தார்கள், ஏனெனில் அவர்கள் ஒரே மாதிரியான விதிகளுடன் விளையாடுவதில்லை. பணக்காரர்கள் வணிக நிறுவனங்களைப் பற்றி அறிந்தார்கள். கப்பல்கள் விடப்பட்ட காலத்தில் இவை மிகவும் பிரபலமானது. ஒவ்வொரு கடற்பயணத்திலும் தங்கள் சொத்துக்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைப்பதற்காக பணக்காரர்கள் வணிக நிறுவனங்களை உருவாக்கினார்கள். பின்னர் அந்த நிறுவனங்கள் ஒரு பயணக்குழுவை திரட்டி அந்த குழுவை வட அமெரிக்க கண்டத்தில் புதையல்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக அனுப்பி வைத்தன. கப்பல் மூழ்கி போனால் அதில் பயணித்த குழுவினரின் வாழ்க்கை பலியாகும். ஆனால் பணக்காரர்கள் அந்த குறிப்பிட்ட பயணத்தில் முதலீடு செய்த பணத்தை மட்டுமே இழக்க நேரிடும். சட்டபூர்வமான வணிக நிறுவன அமைப்பு முறையை பற்றிய அறிவுதான் ரியலாக பணக்காரர்களுக்கு ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு கிடைக்காத பெருத்த அனுகூலத்தை கொடுக்கிறது. ஒரு சமதர்மவாத தந்தை, ஒரு முதலாளித்துவ தந்தை என்று 2 தந்தைகள் இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததன் விளைவாக கப்பிட்டலிஸ்ட் தத்துவம் எனக்கு அதிக பொருளாதார அர்த்தத்தை உடையதாக இருந்தது. பொருளாதார அறிவில்லாத காரணத்தில் சமதர்மவாதிகள் இறுதியில் தங்களை தாங்களே தண்டித்துக் கொண்டதாக எனக்கு தோன்றியது. பணக்காரர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று முழங்கிய கூட்டம் என்ன செய்து பார்த்திரும், பணக்காரர்கள் அவர்களை வெற்றி கொள்வதற்கு சாதுரியமான ஒரு வழியை எப்போதும் கண்டறிந்தனர். இவ்விதத்திற்பல்தான் இறுதியில் நடுத்தர வர்க்கத்தினர் மீது வரிகள் விதிக்கப்பட்டன. பணக்காரர்கள் புத்திசாலிகளை சாதுரியமாக வெற்றி கொண்டார்கள். பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படாத ஒரு பாடமான பணத்தின் சக்தியை அவர்கள் புரிந்திருந்ததுதான் இதற்கு காரணம். வணிக நிறுவன அமைப்பு எவ்வாறு உங்களது பணிப்பட்ட வருமான அறிக்கைக்கும் நிதி நிகர அறிக்கைக்கும் வெளியாக இருக்கிறது என்பதை கீழ்க்கண்ட படம் காட்டுகிறது. அறிவாளிகளை பணக்காரர்கள் எவ்வாறு சாதுரியமாக வெற்றி கொள்கின்றனர். பணக்காரர்களிடம் இருந்து பிடுங்கிக் கொள்வது என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அரசாங்க கஜானாவிற்குள் பணம் பாய துவங்கியது. துவக்கத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். அரசாங்க பணம் அரசாங்க ஊழியர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வழங்கப்பட்டது. வேலை மற்றும் ஓய்வூதியம் என்ற வடிவில் அரசாங்க ஊழியர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. அரசாங்க ஒப்பந்தங்களின் வாயிலாக பணக்காரர்களுக்கு பணம் கிடைத்தது. அரசாங்கத்திற்கு ஏகப்பட்ட பணம் கிடைத்தது. ஆனால் அந்த பணத்தை நிர்வகிப்பது பிரச்சனையாக ஆனது. அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமல்லாது கூடுதல் பணம் குவிவதை தவிர்ப்பது அரசாங்கத்தின் யோசனையாக இருந்தது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவு செய்ய தவறினால் அடுத்த பட்ஜெட்டில் பணம் கேட்பது உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் திறமையான நிர்வாகியாக ஒருபோதும் பார்க்கப்பட மாட்டீர்கள். ஆனால் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூடுதல் பணம் வைத்திருப்பதற்காக வெகுமதியை பெறுவதோடு திறமையாக நிர்வகிப்பதற்காக பாராட்டப்படுகின்றனர். அரசாங்கம் தொடர்ந்து பெருமளவில் செலவு செய்ததால் பணத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. அதோடு இந்த வரிகளுக்கு யார் ஆதரவு காட்டினார்களோ அந்த ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மீதும் இந்த வரிகள் விதிக்கப்பட்டன. இதிலிருந்து தப்பிப்பதற்காக முதலாளிகள் தங்கள் பொருளாதார அறிவை பயன்படுத்தினர். மீண்டும் அவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு வணிக நிறுவன அமைப்பு முறையை பயன்படுத்தி கொண்டனர். ஆனால் ஒரு வணிக நிறுவனம் என்பது உண்மையிலேயே ஒரு பொருள் அல்ல என்பது ஒரு வணிக நிறுவனத்தை ஒருபோதும் அமைத்திராத பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஒரு வணிக நிறுவனம் என்பது ஒரு வழக்கறிஞரின் அலுவலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு மாநில அரசாங்க நிறுவனத்திடம் பதிவு செய்யப்பட்ட பல சட்ட ஆவணங்கள் அடங்கிய ஒரு கோப்பு மட்டுமே. அது ஒரு பெரிய கட்டிடமோ தொழிற்சாலையோ அல்லது பலர் அடங்கிய ஒரு குழுவோ அல்ல. ஒரு வணிக நிறுவனம் என்பது வெறுமனே ஒரு சட்ட ஆவணம் மட்டுமே. இதை கொண்டு பணக்காரர்களின் செல்வம் மீண்டும் பாதுகாக்கப்பட்டது. இது பிரபலமாக விளங்கியதற்கு காரணம் ஒரு வணிக நிறுவனத்திற்கு விதிக்கப்படுகின்ற வருமான வரி ஒரு தனிநபருக்கு விதிக்கப்படும் வருமான வரியை விட குறைவு என்பதுதான். அதோடு வரி விதிக்கப்படுவதற்கு முந்தைய பணத்தை கொண்டு ஒரு வணிக நிறுவனம் சில செலவுகளை செய்வதற்கு அனுமதி உள்ளது. இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இப்போர் சில நூற்றாண்டுகளாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் இயற்றப்படுகின்றனவோ அங்கெல்லாம் அப்போதெல்லாம் இந்த போர் ஏற்படுகிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். பிரச்சனை என்னவென்றால், தவறாமல் தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு சென்று தங்கள் வரிகளை செலுத்துகின்ற ஏதும் அறியாத மக்களே தோற்கின்றனர் என்பதுதான். பணக்காரர்கள் எவ்வாறு செயல்படுகின்றனர் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டால் இவர்களாலும் அவ்வாறு செயல்பட முடியும், பொருளாதார சுதந்திரத்தை பெற முடியும்.
ஒரு பாதுகாப்பான வேலை கிடைக்க வேண்டுமென்றால் பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்று தங்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்தும் பெற்றோர்களை பார்க்கும்போதெல்லாம் நான் வருத்தப்படுவது இதனால்தான். ஒரு பாதுகாப்பான வேலையை கொண்டுள்ள ஆனால் பொருளாதார அறிவு இல்லாத ஒரு நபர் தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. சராசரி அமெரிக்கர்கள் இன்று தங்கள் வரிகளை செலுத்துவதற்காக மட்டும் அரசாங்கத்திற்காக 5-6 மாதங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மிகவும் அதிகம் என்பது என் அபிப்பிராயம். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வரிகளை நீங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்துகிறீர்கள். பணக்காரர்களிடம் இருந்து பிடுங்கிக் கொள்வது என்ற வரிச்சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த மக்கள் அதே சட்டத்திற்கு பலியானது பரிதாபம்தான். பணக்காரர்களை தண்டிக்க முற்படும் ஒவ்வொரு முறையும் பணக்காரர்கள் அதற்கு அடிபணிவதில்லை. பணக்காரர்கள் பதில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். விஷயங்களை மாற்றுவதற்கு அவர்களிடம் பணமும் அதிகாரமும் வெறியும் இருக்கின்றன. அவர்கள் வெறுமனே அமர்ந்து கொண்டு தாங்களாக அதிக வரிகளை செலுத்துவதில்லை. மாறாக தங்கள் வரிச்சுமையை குறைப்பதற்கான வழிகளை அவர்கள் தேடுகின்றனர். அவர்கள் சிறு வழக்கறிஞர்களையும் கணக்காளர்களையும் வேலைக்கு அமர்த்துகின்றனர். சட்டங்களை மாற்றுவதற்கு அல்லது சட்டங்களில் புதிய ஓட்டைகளை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகளை சம்மதிக்க வைக்கின்றனர். மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் தங்கள் வசம் உள்ள எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துகின்றனர். அமெரிக்க வரிச்சட்டம் மக்கள் செலுத்த வேண்டிய வரிகளை குறிப்பதற்கும் வழிவகை செய்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான வழிகள் எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய வழிகளாகவே இருந்தாலும் பணக்காரர்கள் மட்டுமே இவற்றை பயன்படுத்துகின்றனர். எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒரு நிலத்தையோ அல்லது வீட்டையோ விற்கும்போது கிடைக்கும் பணத்தை அந்த நிலத்தை அல்லது வீட்டை விட அதிக விலையுயர்ந்த வேறொரு நிலத்திலோ அல்லது வீட்டிலோ முதலீடு செய்யும்போது முதல் பரிவர்த்தனையின் போது கிடைத்த லாபத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை பின்னர் அந்த புதிய சொத்தை விற்கும்போது செலுத்துவதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கின்ற ஒரு பகுதி வருமான வரிச்சட்டத்தில் உள்ளது. வீட்டுமனைகள் வாங்குவதில் ஏராளமான வரிச்சலுகைகள் உள்ளன. நீங்கள் ஒரு வீட்டுமனையையோ அல்லது வீட்டையோ விற்றுவிட்டு அதைவிட அதிக விலை மதிப்பு கொண்ட வீட்டுமனைகளை தொடர்ந்து வாங்கிக் கொண்டிருக்கும் வரை நீங்கள் வரி செலுத்த வேண்டியது இல்லை. இறுதியில் அந்த சொத்துக்களை விற்கும்போது மட்டுமே அவற்றிலிருந்து கிடைக்கும் லாபத்தின் மீது வரி செலுத்த வேண்டியிருக்கும். சட்டப்பூர்வமான இந்த வரிச்சலுகைகளை மக்கள் தங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொள்ளாதபோது அவர்கள் தங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை தவறவிடுகின்றனர். ஏழைகளிடமும் நடுத்தர வர்க்கத்து மக்களிடமும் இதே வளவசதிகள் இருப்பதில்லை. அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வரிகளின் பெயரில் அரசாங்கம் தங்கள் பணத்தை உறிஞ்சுவதற்கு அனுமதி விட்டு விடுகின்றனர். அரசாங்கத்தின் மீதான பயத்தின் காரணமாக இன்று அதிக வரிகளை செலுத்துகின்ற நிறைய மக்களைக் கண்டு நான் திகைத்து நிற்கின்றேன். இதே காரணத்தால் தங்கள் வியாபாரங்களை இழுத்து மூடிய பலரையும் நான் அறிவேன். என்னுடைய ஏழை தந்தை ஒருபோதும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடவில்லை. என் பணக்கார தந்தையும் அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் அவர் சற்று சாமர்த்தியமாக தன் காய்களை நகர்த்தினார். பணக்காரர்களின் மிகப்பெரிய இரகசியமான வணிக நிறுவனங்கள் வாயிலாக அவர் அதை செய்தார். நீங்கள் பணத்திற்கு வேலை செய்தால் நீங்கள் உங்கள் முதலாளிக்கு சக்தியை கொடுப்பீர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்தால் சக்தி உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீர்கள். பணம் வரும்போது அதை தக்க வைத்து பன்மடங்காக பெருக்குவதற்கு தேவையான சரியான அறிவு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய சக்தியும் உடன் வருகிறது. அந்த அறிவு இல்லை என்றால் உலகம் உங்களை பந்தாடும். நமது முதலாளியோ அல்லது மேற்பார்வையாளரோ நமது எதிரி அல்ல. மாறாக வரித்துறை அதிகாரிதான் நமது மாபெரும் எதிரி என்பதை எனக்கும் மைக்குக்கும் என் பணக்கார தந்தை தொடர்ந்து நினைவுபடுத்தினார். நீங்கள் அனுமதி அளித்தால் அந்த வரித்துறை அதிகாரி எப்போதும் உங்களிடமிருந்து அதிகமாக எடுத்துக்கொண்டே இருப்பார். நீங்கள் பணத்திற்கு வேலை செய்தால் உங்கள் முதலாளிக்கு நீங்கள் சக்தியை கொடுப்பீர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்தால் சக்தி உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீர்கள். பணத்தின் சக்தியை எங்களுக்காக பயன்படுத்துவது பற்றிய அறிவு எனக்கும் மைக்குக்கும் கிடைத்தபோது நாங்கள் பொருளாதார சாமர்த்தியம் மிக்கவர்களாக விரும்பினோம். யாரும் அல்லது எந்த ஒரு பொருளும் எங்களை ஆட்டுவிக்க நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்தோம். நீங்கள் அறியாமை கொண்டவராக இருந்தால் மற்றவர்கள் உங்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தால் எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால்தான் என் பணக்கார தந்தை சாமர்த்தியமான தணிக்கை கணக்காளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அதிக பணம் கொடுத்து அவர்களின் சேவைகளை பெற்றார். அரசாங்கத்திற்கு கொடுப்பதை விட அவருக்கு அவர் மிகவும் குறைவாகத்தான் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த பாடம் இதுதான். நீ சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் யாரும் உன்னை பந்தாட மாட்டார்கள். சட்டத்தை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஏனென்றால் சட்டத்தை மதித்து வாழ்ந்தவர் அவர். அதோடு சட்டம் தெரியாமல் இருந்தால் அது அவருக்கு அதிக செலவை ஏற்படுத்தியிருந்தது. நீ செய்வது சரியென்று உனக்கு தெரிந்தால் எதிர்த்து போராடுவதற்கு நீ பயப்பட மாட்டாய். என் சொத்துகளின் பகுதியில் உள்ள ஒவ்வொரு டாலர் பணமும் ஒரு மிகச்சிறந்த ஊழியர். அதிகமான ஊழியர்களை உருவாக்குவதற்கும் தன் முதலாளிக்கு ஒரு ஆடம்பர சொகுசுக்காரை வாங்கி கொடுப்பதற்கும் அவன் கடினமாக உழைத்தான்.
ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலையில் சேருமாறு உயர்ந்த கல்வி அறிவை பெற்றிருந்த என்னுடைய ஏழை தந்தை என்னை எப்போதும் ஊக்குவித்துக் கொண்டே இருந்தார். வணிக நிறுவன ஏணியில் படிப்படியாக ஏறி உச்சத்தை அடைவதின் மகத்துவத்தை பற்றி என்னிடம் அடிக்கடி பேசினார். வணிக நிறுவன உரிமையாளரிடமிருந்து கிடைக்கும் மாதாந்திர செக்கை மட்டும் நம்பியிருப்பது என்னை கருவை மாடாக மட்டுமே வைத்திருக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சிறுவன் என்ற முறையில் என் சொந்த நிறுவனத்தை நிர்மாணிப்பது பற்றி என் பணக்கார தந்தை கூறியது எனக்கு புரியவில்லை. அந்த யோசனை சாத்தியமற்றதாகவும் குழப்புவதாகவும் இருந்தது. அந்த யோசனை எனக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் கூட எனக்கு அனுபவமில்லாத காரணத்தால் வளர்ந்தவர்கள் எனக்கு சொந்தமான நிறுவனத்தில் வேலை பார்ப்பதற்கான சாத்தியக்கூற்றை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. என் பணக்கார தந்தை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் எனது ஏழை தந்தையின் அறிவுரையை நான் பின்பற்றி சென்றிருந்திருப்பேன். என் பணக்கார தந்தை அவ்வப்போது எனக்கு கொடுத்த நினைவூட்டல்கள்தான் ஒரு வணிக நிறுவனத்திற்கு சொந்தமானவனாக ஆவது என்ற எனது யோசனையை ஜீவனோடு வைத்திருந்தது. எனக்கு 15 அல்லது 16 வயதான போது உயர்ந்த கல்விமானான எனது ஏழை தந்தை பரிந்துரைத்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கப் போவதில்லை என்பதை நான் அறிந்தேன். நான் என்ன செய்யப் போவதாக இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய சக மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் தேர்ந்தெடுத்த திசையில் நான் பயணிக்கப் போவதில்லை என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அந்த தீர்மானம் என் வாழ்க்கையை மாற்றியது. எனக்கு 25 வயதான போதுதான் என் பணக்கார தந்தை கொடுத்த அறிவுரை எனக்கு அர்த்தம் வாய்ந்ததாக ஆகத் துவங்கியது. நான் அமெரிக்க கடற்படையை விட்டு வெளியேறி ஜீராக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த சமயம் அது. நான் ஏராளமான பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறை என் சம்பள காசோலையை பார்த்தபோதும் நான் ஏமாற்றமடைந்தேன். என் சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட தொகை மிக பெரியதாக இருந்தது. நான் எவ்வளவு அதிக கடினமாக உழைத்தேனோ என்னிடமிருந்து பிடிக்கப்பட்ட தொகை அவ்வளவு அதிகமான ஆனது. நான் அதிக வெற்றிகரமானவனாக ஆனபோது பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் என் முதலாளிகள் பேசினார். ஆனால் நீ யாருக்காக வேலை செய்கிறாய், யாரை நீ பணக்காரனாக ஆகிக் கொண்டிருக்கிறாய் என்று எனது பணக்கார தந்தை என்னிடம் கேட்டது என் காதுகளில் விழுந்தது. 1974ஆம் ஆண்டு நான் ஜீராக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போதே எனது முதல் வணிக நிறுவனத்தை துவக்கினேன். என் சொத்துக்களை அதிகரிப்பதில் நான் கவனம் செலுத்த துவங்கினேன். என்னுடைய சொத்துக்கள் பகுதியில் ஏற்கனவே ஒரு சில சொத்துக்கள் இருந்தன. அவற்றை இன்னும் பெரிதாக்குவதென்று தீர்மானித்தேன். பிடித்தங்களுடன் கூடிய அந்த காசோலைகள் என் பணக்கார தந்தை பல வருடங்களாக எனக்கு வழங்கிய ஆலோசனையை அர்த்தமுள்ளதாக்கின. என் கல்விமான் தந்தையின் அறிவுரையை நான் பின்பற்றினால் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. சொத்துக்களை குவிப்பதில் கவனம் செலுத்துமாறு தங்கள் ஊழியர்களுக்கு அறிவுறுத்துவது தங்கள் வியாபாரத்திற்கு நல்லதல்ல என்று பல உரிமையாளர்கள் கருதினர். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய சொந்த தொழிலில் கவனம் செலுத்தி சொத்துக்களை உருவாக்கியது என்னை ஒரு சிறந்த ஊழியனாக ஆக்கியது. ஏனெனில் இப்போது என்னிடம் ஒரு குறிக்கோள் இருந்தது. நான் வேலைக்கு மிகவும் சீக்கிரமாக வந்தேன். அயராமல் உழைத்தேன். வீடு மனைகளில் முதலீடு செய்வதற்காக என்னால் முடிந்தளவுக்கு பணத்தை சேகரித்தேன். சொத்துக்களை குவிக்கும் ஆப்சிகரிகரமான வாய்ப்புகள் ஹவாய் மாநிலத்தில் பிரகாசமாக இருந்தன. ஒரு பிரகாசமான நேரம் உருவாகுவதாக நான் எவ்வளவு அதிகமாக உணர்ந்தேனோ அவ்வளவு அதிகமான ஜீராக்ஸ் இயந்திரங்களை நான் விற்றேன். நான் எவ்வளவு அதிகமாக விற்றேனோ அவ்வளவு அதிக பணத்தை நான் சம்பாதித்தேன். என் சம்பளத்தில் அதிக பணம் பிடிக்கப்பட்டது. இது எனக்கு அதிக உத்வேகமூட்டியது. ஊழியம் என்னும் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக இன்னும் அதிக வீடு மனைகளில் முதலீடு செய்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு நான் இன்னும் கடினமாக உழைத்தேன். 1978ஆம் ஆண்டிற்குள் எங்கள் நிறுவனத்தின் தலைசிறந்த 5 விற்பனையாளர்களில் நானும் ஒருவனாக தொடர்ந்து இடம் பிடித்தேன். ஆனாலும் ஊழியம் என்னும் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். 3 வருடங்களுக்குள் ஜீராக்ஸ் நிறுவனத்தில் நான் சம்பாதித்துக் கொண்டிருந்ததை விட எனது வீடுமனை தொழிலில் நான் அதிக பணத்தை ஈட்டிக் கொண்டிருந்தேன். சொத்துக்கள் பகுதியில் இருந்த என் சொந்த நிறுவனத்தில் நான் உருவாக்கிக் கொண்டிருந்த பணம் எனக்காக வேலை செய்து கொண்டிருந்த பணமே அன்றி நான் ஒவ்வொரு கதவையும் தட்டி ஜீராக்ஸ் இயந்திரத்தை விற்றதால் கிடைத்த பணம் அல்ல. என் பணக்கார தந்தையின் அறிவுரை இன்னும் அதிக அர்த்தம் உள்ளதாக மாறியது. விரைவில் என் சொத்துக்களிலிருந்து கிடைத்த பணத்தின் வரவு அதிகரித்ததில் என்னுடைய வீடுமனை நிறுவனம் எனக்கு என் முதல் ஆடம்பர சொகுசு காரை வாங்கிக் கொடுத்தது. என் கமிஷன்களை நான் ஊதாரித்தனமாக செலவிட்டேன் என்று ஜீராக்ஸ் நிறுவனத்தில் என் சக ஊழியர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது உண்மையல்ல. என் கமிஷன்களை நான் என் சொத்துக்களில் முதலீடு செய்து கொண்டிருந்தேன். என் பணம் அதிக பணத்தை உருவாக்குவதற்காக கடினமாக உழைத்தது. என்னுடைய சொத்துக்கள் பகுதியில் இருந்த ஒவ்வொரு டாலர் பணமும் ஒரு மிக சிறந்த ஊழியனாக செயல்பட்டு மேலும் அதிக ஊழியர்களை உருவாக்குவதற்கும் வரி பிடித்தத்திற்கு முன்னதான பணத்தில் தன் முதலாளிக்கு ஒரு புதிய சொகுசு காரை வாங்கிக் கொடுப்பதற்கும் கடினமாக உழைத்தது. ஜீராக்ஸ் நிறுவனத்திற்காக நான் கடினமாக உழைக்க துவங்கினேன். என்னுடைய திட்டம் வேலை செய்தது. என் புதிய கார் அதற்கான சாட்சி. என் பணக்கார தந்தையிடமிருந்து நான் கற்ற பாடங்களின் வாயிலாக குறைந்த வயதிலேயே ஊழியம் என்னும் பிடியிலிருந்து நான் விடுபட முடிந்தது. பணக்கார தந்தை கற்றுக் கொடுத்த பாடங்களின் மூலமாக எனக்கு கிடைத்த வலிமையான பொருளாதார அறிவுதான் இதை சாத்தியமாக்கியது. இந்த அறிவு இல்லாமல் பொருளாதார சுதந்திரத்தை நான் எளிதில் பெற முடியாது. எனக்கு கிடைத்த அறிவு மற்றவர்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் நான் இப்போது இவற்றை கற்றுக் கொடுக்கிறேன். பொருளாதார அறிவு என்பது 4 விரிவான பகுதிகளில் நிபுணத்துவத்தை பெறுவதிலிருந்து வருகிறது என்று நான் மக்களுக்கு நினைவூட்டுகிறேன். 1. கணக்கியல்.
கணக்கியல் என்பது பொருளாதார கல்வியறிவு அல்லது எண்களை படிப்பதற்கான திறனாகும். நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க விரும்பினால் இது ஒரு இன்றியமையாத திறமையாகும். நீங்கள் எவ்வளவு அதிக பணத்திற்கு பொறுப்பானவரோ அவ்வளவு அதிக துல்லியம் தேவைப்படுகிறது, இல்லையெனில் சாம்ராஜ்யம் நிலைகுலைந்துவிடும். இது இடது பக்க மூளையின் வேலை, அதாவது விபரங்கள் இங்கு அவசியம். பொருளாதார அறிவு என்பது எந்த ஒரு வியாபாரத்தின் வலிமைகளையும் பலவீனங்களையும் அடையாளம் கொண்டு கொள்ள உங்களுக்கு உதவக்கூடிய நிதி அறிக்கைகளை படித்து புரிந்து கொள்வதற்கான திறனாகும். 2. முதலீடு. முதலீடு என்பது பணத்தை மட்டும் பணம் உருவாக்குவது பற்றிய அறிவியலாகும். உத்திகளும் சூத்திரங்களும் அடங்கியது இது. படைப்பு கரித்தியமாக வலதுபுற மூளையை பயன்படுத்த வேண்டியது அவசியம். அவை ஒரு முதலீட்டின் அடிப்படை மற்றும் பொருளாதார அம்சங்களாக இருந்தாலும் கூட உணர்வுகளால் இயக்கப்படுபவையும் ஆகும். தற்போதைய சந்தை நிலவரங்களை பார்க்கும்போது ஒரு முதலீடு அர்த்தமுள்ளதாகவோ அர்த்தம் இல்லாததாகவோ தோன்றுகிறதா? 3. மார்க்கெட் நிலவரங்களை புரிந்து கொள்ளுதல். மார்க்கெட் நிலவரங்களை புரிந்து கொள்ளுதல் என்பது தேவை மற்றும் விநியோகத்தின் அறிவியலாகும். மார்க்கெட்டின் நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4. சட்டம். கணக்கியல், முதலீடு மற்றும் மார்க்கெட்கள் தொடர்பான நுட்பங்களான திறமைகளை உள்ளடக்கிய ஒரு வணிக நிறுவனம் மடங்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வரி அனுகூலங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கும் பாதுகாப்புகளை நன்கு புரிந்து கொண்ட ஒருவர் ஒரு ஊழியரை விட அல்லது ஒரு சிறிய நிறுவனத்தின் உரிமையாளரை விட மிக வேகமாக பணக்காரராகிவிட முடியும். ஒருவர் நடப்பதற்கும் பறப்பதற்கும் இடையிலான வித்தியாசம் அது. நீண்டகால செல்வம் என்று வரும்போது இந்த வித்தியாசம் மலையளவு இருக்கும். வரி அனுகூலங்கள். ஒரு ஏழை வியாபாரி செய்ய முடியாத பல விஷயங்களை வணிக நிறுவனங்களால் செய்ய முடியும். வரிகளை பட்டி செலுத்துவதற்கு முன்னதாக செலவுகளை செய்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இப்பகுதியில் ஒருவருக்கு உள்ள நிபுணத்துவம் மிகவும் உற்சாகமூட்டுவதாக இருக்கும். ஊழியர்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள், வரிகளை செலுத்துகிறார்கள், மீதி இருக்கும் பணத்தை கொண்டு வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். வணிக நிறுவனம் பணத்தை சம்பாதிக்கிறது, அனைத்து செலவுகளையும் செய்கிறது, மீதி இருக்கும் பணத்திற்கு வரி செலுத்துகிறது. பணக்காரர்கள் பயன்படுத்தும் சத்தத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஓட்டைகளில் இதுவும் ஒன்று. இவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. உங்களுடைய முதலீடுகள் நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இதற்கு அவ்வளவு செலவும் ஆகாது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் உங்களுடைய சொந்த நிறுவனத்தை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் செல்லும் விடுமுறைகளை நீங்கள் நடத்தும் நிறுவன சந்திப்பு கூட்டங்களாக காட்டலாம். காருக்கான தவணைத் தொகைகள், காப்பீடு, பழுது பார்ப்புகள், உடற்பயிற்சி மையங்களின் உறுப்பினர் உரிமைகள் போன்றவை உங்கள் நிறுவனத்தின் செலவுகளாக ஆகிவிடும். உணவகங்களில் நீங்கள் உணவு அருந்தினால் அவையும் நிறுவன செலவுகளாக கருதப்படும். இப்படி இன்னும் அடுக்கட்டொண்டே போகலாம். இவை அனைத்தும் வரி பிடித்தத்திற்கு முன்னதான பணத்தில் கொண்டு செலவிடப்படுகிறது. சட்ட நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு. எடுத்ததற்கும் சட்ட நடவடிக்கைகளை தேடி ஓடும் சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். உங்களுடைய பணத்தின் ஒரு பங்கை எல்லோரும் விரும்புகிறார்கள். தங்களுக்கு கடன் கொடுத்தவர்களிடமிருந்து தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க பார்த்த வணிக நிறுவனங்களையும் அறக்கட்டளைகளையும் பயன்படுத்தி பணக்காரர்கள் தங்கள் செல்வத்தின் பெரும் பகுதியை மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு செல்வந்தர் மீது யாரும் ஒருவர் வழக்கு தொடரும்போது அந்த செல்வந்தருக்கு ஏராளமான சட்ட பாதுகாப்பு இருப்பதையும் அவரிடம் உண்மையில் எதுவும் இல்லை என்பதையும் அந்த நபர் காண்கிறார். செல்வந்தர்கள் உண்மையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக எதுவும் இல்லை. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். பிறகு தங்கள் உரிமைகளை அரசாங்கத்திடமோ அல்லது பணக்காரர்கள் மீது வழக்கு தொடர விரும்பும் மற்றவர்களிடமோ தொலைத்து விடுகிறார்கள். ஒரு வணிக நிறுவனத்தை நிர்மாணிப்பது தொடர்பான திட்டமிட்ட விஷயங்களை பற்றி அலசுவது இப்புத்தகத்தின் நோக்கமல்ல. ஆனால் எல்லாவித சட்டப்பூர்வமான சொத்துக்களும் உங்களுக்கு இருந்தால் விரைவில் ஒரு வணிக நிறுவனம் வழங்கும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் பற்றி அதிகமாக கண்டுபிடிக்குமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இந்த நன்மைகளை விரிவாக ஆய்வு செய்கின்ற பல புத்தகங்கள் ஏற்கனவே வெளியாகிவிட்டன. ஒரு வணிக நிறுவனத்தை நிர்மாணிப்பதற்கு தேவையான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் புத்தகங்கள் கூட இருக்கின்றன. வணிக நிறுவனங்கள் பற்றி கேரட் சட்டன் என்பவர் எழுதிய புத்தகங்கள் தனிப்பட்ட வணிக நிறுவனங்களின் சக்தி பற்றி அற்புதமான உள்நோக்கை வழங்குகின்றன. பொருளாதார அறிவு என்பது உண்மையில் பல திறமைகளின் கூட்டியக்கமாகும். மேற்கூறப்பட்ட 4 தொழில்நுட்ப திறமைகளின் கூட்டியக்கம் என்று நான் கூறுவேன். நீங்கள் மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்க விரும்பினால் இந்த 4 திறமைகளையும் கற்றுக்கொள்வது உங்களுடைய பொருளாதார அறிவை பன்மங்கு பெருக்கும். சுருக்கமாக கூறினால், வணிக நிறுவனங்களை உடமையாக கொண்டிருப்பவர்கள் 1. சம்பாதிக்கிறார்கள், 2. செலவிடுகிறார்கள், 3. வரி செலுத்துகிறார்கள். வணிக நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்கள் 1. சம்பாதிக்கிறார்கள், 2. வரி செலுத்துகிறார்கள், 3. செலவிடுகிறார்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உத்தியின் ஒரு பகுதியாக வியாபாரங்களுக்கும் சொத்துக்களுக்கும் சட்டங்கள் வழங்கும் பாதுகாப்பை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு சாப்டர் 4 ஓட ஃபுல் பார்ட். டுமாரோ we will move on to chapter 5 of Rich Dad Poor Dad. So don't miss it. Please like, share and subscribe பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். See you tomorrow with chapter 5 to be continued.